ஃப்ரெண்டுன்னா இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கணுங்க. அதாங்க நம்ம பார்வதி தாங்க. இல்லைங்க ஃப்ரெண்டு இல்லைங்க, மனசுனா இப்படி தாங்க ஒரு மனசு இருக்கணும். உண்மையில சிறகடிக்க ஆசையில் ஹீரோயின் ஹீரோ ஒட்டுமொத்த நல்ல மனசு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா அது நம்ம பார்வதி கேரக்டருக்கு தாங்க. வேற லெவல் அல்டிமேட்டுங்க. உண்மையிலே நாளைன்னு போட்டதில் பார்வதி சொன்ன அந்த ஒத்த வார்த்தை என் மொத்த இல்லைங்க, இந்த சீரியல் ஃபுல்லாகவே பார்வதியை பிடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? காமெண்ட்ஸில் சொல்லிடுங்க பார்வதி சூப்பர் அப்படின்னா. கூடவே ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பொண்ணான கையால் ஒரு ஆதரவை தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டை பூட்டிட்டு போகிறாங்க. என்னங்க ஒரு மனுஷி மூஞ்சில் காலில் கிடக்கிறத எடுத்து பலார்னு அடித்ததுக்கு சமம் விஜயாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்னென்ன ஆட்டம் போட்ட, கொஞ்சம் நஞ்ச ஆட்டமாடி போட்ட சோனமுத்தா அப்படிங்கிற மாதிரி விஜயா போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் ஸ்ருதி அம்மா வச்சு செஞ்சாங்க. உண்மையில் ஸ்ருதி அம்மா நீ இப்போவாது அவங்களுக்கு புத்தி வர வச்சிருக்கிற சாவி நீ அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பூட்டு சாவியை சொன்னேங்க, சாமி இல்லைங்க. இப்போ பூட்டிட்டு போன கையோட செம்ம காண்டாயிட்டு அந்த நண்பிக்கிட்ட தாங்க சொல்ல முடியுது. தோழிக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி நான் உன் வீட்டுக்கே வந்துடுறேன்டி அப்படின்னு சொல்ல பார்வதி செம்மையா சொல்றாங்க. போனா நீ ஒன்று உன் புருஷனோட வா, இல்லையா உன் புருஷன் வீட்டில் போய் இரு, அதுதான் முறை அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. பார்வதி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்டி, நான் எனக்கு இருக்க பிடிக்கல எப்படியெல்லாம் என் பிள்ளைகிட்ட போட்டு கொடுத்த அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். ஆனாலும் அதை சொல்லாமல் நீ உன் புருஷன் கூட வா, இதுதாங்க எங்கேயா இருந்தாலும் யாராக இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயம். கோடி ரூபாயோட வாழ்றது பெருசு இல்லை. கட்டுன புருஷனோட நீ ஒன்றுமே இல்லாமல் வந்தாலும் புருஷன் பொண்டாட்டி ஜாடியும் முடியும் ஒன்றா தாங்க இருந்தாங்கணும். இப்போ விஜயா பார்க்குது, வேறு வழியெல்லாம் உட்காந்துட்டு இருக்கு. இதுங்க ரொம்ப நாளுக்கு நாள் அட்டகாசம் பண்ணுதுங்க. இங்கே இருக்கக்கூடாது, நம்ம போவோம். என்னதான் பார்வதி நம்மளை திட்டினாலும் வீட்டுக்கு போனால் விரட்ட மாட்டா அப்படிங்கிற ஒரு மனசை வச்சுக்கிட்டு நினப்பை வச்சுக்கிட்டு வந்துடுதுங்க. கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கையிலே பார்க்குது கதவு பூட்டி கிடக்கு. என்ன பார்வதி எங்கே போயிட்டா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபோன் அடிப்போம் அப்படின்னு பார்வதிக்கு விஜயா ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்தா பார்வதி எடுக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ரூமில் தாங்க படுத்துருக்கு. பார்வதி ஃபோன் எடுத்துட்டு என்ன விஜயா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, பார்வதி நீ எங்கே இருக்க? நான் எங்கே இருக்கேண்ணா, நீ எங்கே இருக்க? நான் உன் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன். வாசலில் வந்து நின்றுட்டாளா? நம்ம அவ்வளோ சொல்லியும் கேட்கலையாவ அப்படின்னு மனசில் பார்வதி நினச்சிட்டு என்ன விஜயா சொல்லு அப்படிங்கல. இல்லை வீடு சாத்தி இருக்க மாதிரி இருக்கு, நீ எங்கே இருக்க? நான் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கல. நான் அவ்வளோ சொல்லி நீ கேட்கலையா? நான் என்ன சொன்னேன்? ஒன்று அண்ணன் கூட வா, இல்லைன்னா அண்ணன் கூட போய் இருன்னு சொன்னேன்ல. இல்லை அந்த மீனா வீட்டிலலாம் என்னால் இருக்க முடியாது. ஐயோ சொன்னால் கேளு பார்வதி. ஆனால் உன் வீட்டில் நல்ல நிறைய இடம் இருக்குது, யாரும் இல்லை, நம்ம 2 பேரும் இப்படி இருக்கலாம்ல. எப்படி கடைசி வரைக்கும் இப்படியே இருப்போமா? நீ அண்ணனை விட்டுட்டு இங்கே என் கூட இருப்பியா? அப்படிலாம் இல்லை, நான் அந்த வீடை வாங்கிட்டு போயிடுவேன். அப்போ நீ பாதியிலே விட்டுட்டு போவ, உன்னை நம்பி நான் வீட்டுக்குள்ள சேர்க்கணுமா? என்ன பார்வதி கஷ்டம்னு வந்து நிற்கல, நீ கை கொடுக்க மாட்டியா? இதுதான் ஒரு தோழிக்கு ஒரு அடையாளமா? அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க விஜய். ஐயோ இப்போத்தான் உனக்கு இதெல்லாம் தெரியுதா? என் மயனுக்கு போட்டு கொடுத்தியா அப்போ தெரியலையா அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாரு விஜயா, நான் சொன்னது தான். சரி நீ எங்கே இருக்க அப்படிங்கல. நான் வெளியில் வந்திருக்கேன், எனக்கே உடம்பு சரியில்லை, நான் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன், நீ ஃபோனை வைக்கிறியா? என்னது முடியலையா? என்ன பண்ணுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சாதாரணதான். நான் நீ அண்ணன் வீட்டுக்கே போ, நீ மீனா வீட்டுக்கு போ, மீனா உன்னைய தங்கமாக தாங்குவா. அப்படி ஒரு தங்கமாத்து பத்திரமாத்து தங்கத்தை நீ விட்டுட்டு இங்கே வந்து அங்கங்கே ஏண்டி அலையிற? மீனா மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடைச்சதே நீ என்னமோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்க, மரியாதை அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வராத, ஃபோனை வச்சிடுறாங்க. விஜயா பார்க்குது, என்ன இப்போ இப்படி பட்டுன்னு வச்சுட்டா, இப்போ நான் எங்கே போவேன்? யார் வீட்டுக்கு போவேன்? ஐயோ இப்போ சிந்தாமணி அவளும் நமக்கு பகையாயிட்டா, யார் வீட்டுக்கு போகிறதுன்னு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக ரோஹிணி சிந்தாமணி சொல்லிடுதா, அதனால ரோஹிணி வந்துட்டு இருக்கு. விஜயாவை பார்க்குது. விஜயா பார்த்தோன்னே ஆண்டி அப்படின்னு வேகமாக வந்துட்டு, என்ன ஆண்டி? நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் ஆண்டி, அப்படியே உனக்கு யாண்டி சொன்னான்னு கேட்டிருக்கேன். ஆனால் அப்படி திரும்பிட்டு போயிட்டுருக்கா. ஆண்டி நீங்கள் ஏன் ஆண்டி அங்கே எங்கேன்னு அலையிறீங்க? வாங்க ஆண்டி, நம்ம வீட்டுக்கு வாங்க ஆண்டி, நான் என்னைக்கு இருந்தாலும் உங்களை நான் தலைமையில வச்சு கொண்டாடுவேன் ஆண்டி அப்படிங்குது. அது என்னமோ வாஸ்தவம் வந்தாங்க ரோஹிணி சொல்கிறது. ஏன்னா பொய் சொன்னது ஒன்று மட்டும்தான், ஃப்ராடுகள். அந்த ஒரு பொய்யை மறைக்க 1008 ஃப்ராடுகள் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணதான் சில பல வேலைங்க. ஆனால் மற்றபடி இந்த புருஷன் வீட்டில் வாழணும், புருஷனை நினைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கேரக்டர் வந்து ஓகே தான். இதுக்காண்டி நான் ரோஹிணிக்கு வக்காலத்து வாங்குறேன்னு நினைக்காதீங்க. அவங்களோட கேரக்டர் வைஸாக நான் வந்து சொல்கிறேங்க.
இப்போ கூட அந்த பாருங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க, ஆனால் போக மாட்டாங்களே. இவ எவ்வளோ பெரிய துரோகியாக இருக்கா. இவங்களுக்கு துரோகியெல்லாம் பெருசு இல்லைங்க, கோடீஸ்வரியாக இருந்தால் இப்போ ஓகேன்னு சொல்லுவாங்க. பார்த்துட்டு நீ ஏன் தெருக்கோடியில் நிற்கிற, நீ என்னடி கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ஆண்டி நீங்களும் அப்படித்தான் நிற்கிறீங்க, திமுறாடி அப்படி சொல்ல, ஐயோ அப்படிலாம் இல்லை ஆண்டி, நீங்கள் என் கூட வாங்கன்னு கூப்பிட்டேன், போடி நான் ஏண்டி வரணும், உன்னால் பாரு நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களாம் பிரிஞ்சுட்டோண்டி, என் புள்ள ஷோரூமில் கிடக்குறாண்டி, கதியாக கிடக்குறாண்டி அப்படி சொல்ல, ஓ ஷோரூமில் இருக்காரா, சரி சரி அப்படின்ட்டு ஆண்டி வாங்க ஆண்டி வாங்க ஆண்டின்னு ஒரு நாசுக்காக 2 வார்த்தை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுது. ஃபோன் பேசுகிற மாதிரி ஃபோன் எடுத்துகிட்டு, பார்த்தியா சும்மா நடிச்சு கூப்பிட்டா இந்த போயிட்டுருக்கா அப்படின்னு விஜயா நினச்சிட்டு, சரி நம்ம பிள்ளைகிட்டே போவோம் அப்படின்னு மனோஜ்கிட்ட கிளம்பி போகுது. அதுக்கு முன்னாடி இவங்க ரோகிணி பஞ்சா பறந்துடுறாங்க. அங்கே பார்த்தா மனோஜ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. கொசு கடியிலையும் எலியிலையும் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. எலியில் ராத்திரி பூரா தூங்கலையா. இப்போ ரோகிணி போயிட்டு மனோஜ்னு கட்டி பிடிக்க இவர் சந்தோஷ், பார்த்தியா சிஸ்டர் என்னம்மா நடிக்கிறாங்களா இல்லையோ, இது புருஷன் பொண்டாட்டிது, நம்ம ஏங்க நிற்கணும் அப்படின்னு அங்கிட்டு போயிடுறாங்க. மனோஜ், ஏன் மனோஜ் உனக்கு நான் இருக்கிறது தெரியலையா மனோஜ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்னை திட்டுவாங்க. ஏன் மனோஜ் இப்படிலாம் பேசுகிற, ஆண்டின்னு பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போ கூட ஆண்டியை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல மனோஜ் நினைக்கிறாரு, வான்னு கூப்பிட்டோன்னே சரி நம்ம எந்த கஷ்டப்படுறதுக்கு அம்மாவுக்கு தெரியவா போகுது, நம்ம ரோஹிணி விட போகலாம் அப்படின்னு நினைக்க, அம்மாவை பார்த்தேன்னொன்னே, அம்மா பார்த்தியா என்ன சொன்னிச்சு, நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் போவேனே தவிர உங்களோட வரமாட்டேன்டி அப்படின்னு எனக்கு திட்டி விட்டாங்க. ஐயோ அம்மா இப்படி திட்டாங்களா, சாரி ரோஹிணி, அம்மாவே அப்படி சொல்லிட்டா, நான் வந்தா என்னையும் அப்படி தான் சொல்லுவாங்க. அட பாவி, இப்போதான் நான் ஒரு மாதிரியாக மனசு மாதிரி பேசினேன், அதுக்குள்ளே என்னாச்சு, நீ இப்போ தானே சொன்னேன் எங்கள் அம்மா திட்டினாங்கன்னு, தெரியாமல் சொல்லிவிட்டோமோ, இங்கே பாரு மனோஜ் நீ நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அதெல்லாம் இல்லை எங்கள் அம்மா வந்தால் திட்டுவாங்க ரோஹிணி, இங்கே பாரு உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம குடும்பம் நடத்தலாம், நீ ஏன் பயப்படுற, உனக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லையா, உன்னை பிடிக்குது அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன மனோஜ் அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், நான் உனக்காக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன், காசு 5 லட்சம் கொடுத்துருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்துருக்கேன் தெரியுமா, இன்னும் உனக்காக நான் கொடுக்க ரெடி, நீ பட்ட கடனை அடைக்க ரெடி, என் பக்கத்தில் நீ இரு மனோஜ் அப்படிங்கிற. அப்படியா எனக்கா நீ எல்லாம் பண்ணுவியா, ஆமாம் மனோஜ் உன்னை இன்னும் இந்த ஷோரூம் மட்டும் இல்லை இன்னும் எத்தனை ஷோரூமுக்கும் உனக்கு நான் ஓனர் ஆக்குவேன் அப்படி சொல்ல கையை பிடிக்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகுதுங்க, கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்துருவாங்க பொழுதுக்கு. ஆனால் கரெக்டாக விஜய் அடியே அப்படின்னு கத்துறாங்க. எழுந்துட்டு ஐயோ அப்படின்னு திரும்பி பார்க்க, என்னடி இங்கே என் பிள்ளைகிட்ட வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கியா, கையை எடுறி அப்படின்னு சொல்லி அப்படி பறிக்கிறாங்க. அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, என்னடா எங்களை விட்டுட்டு இங்கே வந்து தனியாக கொடுத்தனம் பண்ணுறியா, அப்படிலாம் இல்லைம்மா, இவ இப்போதாம்மா வந்தா, அது எனக்கு தெரியும்டா, இப்போ என்கிட்ட தானே பேசிட்டு வந்தா, இங்கே எதுக்கடி வந்த, மரியாதையாக போடி, உன்னால தாண்டி நாங்கள் இவ்வளவுக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ஆண்டி அப்படிலாம் நினைக்காதீங்க ஆண்டி, உங்கள் எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி, நீ வந்து எங்களை விரட்டி விடுவியா, அதுக்கப்புறம் தடவை குடிப்பியா, மனோஜ் இவளை நம்பாதடா, இவளுக்கும் அந்த சிந்தாமணிக்கும் கூட்டு இருக்குடா, கூட்டு சதி பண்ணுறாடா அப்படின்னு சொல்ல, அம்மா நான் என்னம்மா பண்ணுவேன், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அம்மாவை நம்புறியா இல்லையா, நம்புறேம்மா அப்படியே ரோஹிணி பார்க்குது. அட பாவி என்ன நம்புறியான்னு கேட்டப்ப ஆமாண்ணே, இப்போ ஆத்தாவுக்கும் ஆமாங்கிறேன், இவனை என்ன இவன் பண்ணுற, இவனோட இருக்கிற இந்த குணம் தான் நமக்கு நல்லதுன்னு நினச்சோம், அதுவே நமக்கு ஆப்பாவும் அமையுதே அப்படின்னு நினைக்குது. என்னடி பார்க்குற வாடி அப்படின்னு தரன்னு பிடிச்சி வெளில இழுத்து போட்டுருது. அவங்களும் என்ன பண்ணுறது, இனிமேல் விஜயா இல்லாத நேரம் வருவோன்னு போயிடுது. ஒன்றுமே உலகத்திலே இல்லாத மனுஷன் இந்த மனோஜை கண்டோம்னு இந்த அம்மாவுக்கு நினப்பு ரோஹிணிக்கு, அதே மாதிரி விஜயாவுக்கு தாங்க நினப்பு. அதுக்கப்புறம் அம்மா எப்படிம்மா இருக்க, நீ எப்படிடா படுத்துருங்க அப்படின்னு 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. உன்னால நான் கெட்டேன், என்னால் நீ கெட்ட அப்படின்னு. இந்த பாட்டு கரெக்டாக இருக்குமா, இல்லை உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம், எதுங்க கரெக்டாக இருக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ என்னடா பண்ணுறது, நான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன்டா, எனக்கு அது பிடிக்கலடா, கதை போட்டிட்டு போகிறாடா அந்த ஸ்ருதி அம்மா. அப்படியாம்மா நான் அப்படியாடா கடை வாங்குவேன், ஏண்டி மீனா விட்டு 5 மணி நகையை விற்றுட்டு பித்தல் நகையை கொண்டாந்து வச்சிங்க, அப்புறம் என்னடி நான் அப்படியா கடை வாங்கன்னு. இப்போ என்ன பண்ணுறாங்க, நான் இங்கே இருந்துடுறேன், சரிம்மா இங்கே இருமா, நம்ம சீக்கிரம் ஒரு வீடு பிடிச்சிட்டு போமா, என்னானாலும் அந்த மீனா வீட்டுக்கு போக வேணாமா, அதான்டா நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறாங்க. அடுத்து அண்ணாமலைக்கு ரவியும் ஸ்ருதியும் இங்கே வந்து வீட்டில் தகவல் தெரிஞ்சு அம்மா அந்த மாதிரி போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களா, போயிட்டு சொன்ன கையோட எங்கே போனா ஃபோன் அடிக்கிறாங்க. விஜய் என்ன பண்ணுது, நான் எங்கேயும் போகல, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, ரூமெல்லாம் பூட்டிட்டு போகிறாங்க. சரி போகையில் பூட்டிட்டு போகிறதுல தப்பு இல்லையே விஜயா, அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு பிடிக்கல, எனக்கு வரல, அதனால் நான் வந்துட்டேன், இப்போ எங்கே இருக்க, நான் நம்ம
கடையில தான் மனோஜ் கூட தான் இருக்கேன். அடி பாவி, ஏண்டி நீங்க வந்தா என்ன, இங்க வந்தா என்ன அப்படி சொல்ல, நான் ஏங்க அங்க வரணும், எனக்கு என்ன ஒண்ணுமா இல்லை, என் பிள்ளை மனோஜ் இருக்கான் அப்படின்னு மனோஜ் அப்படிங்கிற. மனோஜ் என்ன சொல்றது? ரவி, ஸ்ருதி, இங்கே அண்ணாமலை, முத்து, மீனா எல்லாரும் கிளம்பி கடைக்கு வராங்க. எல்லாரும் பார்த்தகையோடு இதுங்க ஒரு பொட்டணத்தை வாங்கி தின்னுக்கிட்டு இருக்குதுங்க. வாங்குங்க அப்படின்னு எந்திரிக்குது விஜயா. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க, என்னடி பண்ணிட்டு இருக்க? இல்லைங்க, அங்கே ஸ்ருதி அம்மா பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல தெரியுமா, அதனால நான் வந்துட்டேன். இங்கே பாரு, மரியாதையாக சொல்கிறேன், வீட்டுக்கு கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூமில் இருக்குது. சரிடி, நீ எத்தனை நாளைக்கு இங்கே இருப்பேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டே மனோஜ் வீட்டுக்கு வரியா இல்லையாடா? எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம் அப்படின்னு எங்கேயே கடங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டே மனோஜ், நம்ம 2 பேரும் என்றைக்குமே பிரியக்கூடாதுடா, சரிம்மா நான் உன்னை விட்டு என்றைக்கும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் இன்னும் திருந்தாத ஜென்மங்க, இன்னைக்கு நீங்கள் விடிய விடிய தூங்காமல் தான்டா இருப்பீங்க, இது என்னோட சாபம் அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்துடலாம் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்க்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரியாக திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க. எப்போ வேணாலும் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க ஆண்டி அப்படின்ட்டு போகிறாங்க. இங்கே வாங்க அத்தை அப்படின்ட்டு போகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, நைட்டு எல்லாம் முடிஞ்சிருது, படுத்து தூங்க போனால் எலி வந்து மொக்கிது. எலியை பார்த்துட்டு தூங்கவே இல்லை, பயந்து இப்படியே நட்டுங்குதுங்க. விடிய விடிய உட்காந்துருக்குதுங்க, தலையில் துணியை போட்டுக்கிட்டு. சொல்லிட்டு போனாருடா உங்கள் அப்பா, விடிய விடிய தூங்க மாட்டேன்னு. என்னடா இது? ஆமாம்மா, நானும் இப்படித்தாம்மா தூங்காமல் தவிக்கிறேன் அப்படிங்கிறாரு மனோஜ். அப்போ எத்தனை நாளைக்கு இப்படி நடக்க போகுதுன்னு தெரியலையே, பேசாமல் மீனா வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட், இப்படிலாம் போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.